நாகை மாவட்டம் பாலையூர், திருமருகல், சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீர் இரண்டாவது நாளாக வடியாமல் உள்ளது. நேரலையில் இணைந்துள்ள செய்தியாளர் சகாதேவன் வழங்கும் கூடுதல் தகவல்களை காணலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையானது நேற்று இரவிலிருந்து ஓய்ந்த நிலையில் இரண்டாவது நாளாக நாகையில் இருக்கக்கூடிய சம்பா தாளடி நிலப்பரப்பில் மழைநீரானது வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருமருகல், கீழ்வேலூர், வேதாரண்யம், கொடியாலத்தூர், பட்டமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடியாதனால விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக மழைநீர் வடிகிறதுக்கு வடிகால் வசதி இல்லாதனாலும் தூர்வார பணிகள் நடைபெறாத காரணத்தினாலும் இந்த நிலைமை இருக்கிறதா விவசாயிகள் தெரிவிச்சிருக்காலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட கேட்கலாம். ஆனால் நீங்கள் எந்த பகுதி, உங்கள் பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எத்தனாவது நாளாக வயலில் தண்ணி தேங்கி நிற்கிது? தொடர்ந்து 10 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மழையால் சுத்தமாக பயிரெல்லாம் மூழ்கி போச்சு. ஸோ இப்போ நம்ம செலவு பண்ணி செஞ்சது எல்லாமே ரெட்டிப்பாக தான் செஞ்சுருக்கோம். பழைய காலத்து மாதிரிலாம் இல்லையா. இன்றைக்கி சம்பளம் 800 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை நம்ம தெளிக்கிறதா இருந்தாக்கா 2 மூட்டை தெளித்தா தான் அதுக்கான செலவு வருது. எல்லாமே செலவெல்லாம் ரெட்டிப்பாகுது. ஒரு ஏக்கருக்கு 30,000ங்கிற இடத்துல கூடுதலாக தான் செலவாகுது தவிர, நாங்கள் 30 மூட்டை, ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை தான் நெல்லை இருக்க முடியும். எவ்வளோ தான் நாங்கள் விளைய வச்சாலும் அதில் 30 மூட்டை தான் இருக்க முடியும். இந்த சூழ்நிலையில் சுத்தமாக உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இப்படி போய் அழிஞ்சு போய் கிடக்கு. இதை நாங்கள் உருவாக்குறதுக்கு மறுபடியும் உரம் போடணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா போட்டால் போதும். அது சாத்தியமே இல்லை. இப்போ நாங்கள் மறுபடியும் இன்னொரு மூட்டை யூரியா போடணும், இன்னொரு மூட்டை டிஏபி போடணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி, ஒரு மூட்டை யூரியா தான் போடுவோம். இப்போ ரெட்டிப்பாகவே போடுறது மாதிரி செலவுகளே ரெட்டிப்பாகுதுங்க. வருமானங்கிறது எங்களுக்கு, விவசாயிங்கிறது மூலதனம் விட்டுறக்கூடாதுங்கிறதாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. எங்களுக்கு உரிய நிவாரணமோ இன்சூரன்ஸோ கிடைச்சா மட்டும்தான் இந்த நாங்கள் விவசாயம் பண்ணதுக்கான ஒரு சாத்தியம் கிடைக்குமே தவிர வேறு லாபங்கிறது விவசாயத்தில் எங்களுக்கு கிடையாதுங்க ஐயா. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட பேசலாம். எதனால் தண்ணி 3 நாட்கள், ஒரு வார காலமாகி வடியாமல் இருக்குது? அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? விவசாயியோட மனநிலை எப்படி இருக்குது? இப்போ இங்கே மழைநீர் வடியாது, வடிகால் துருவாரது ஒரு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது வயல்களில் தண்ணி தேங்குவது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் அதில் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, குறைஞ்சபட்சம் 48 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பயிர் மூழ்கி இருக்குன்னு சொன்னால் அது வேர் அழுகி போயிடும். அந்த நிலைக்கு தான் இன்றைக்கி 1,00,000 ஏக்கர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேர் அழுகி போச்சு. வேர் அழுகி போச்சுன்னு சொன்னால் திரும்பவும் நாங்கள் மறுதளிப்பு பண்ணணும். மறுபடியும் அதை தெளித்து மறுபடியும் அதை உருவாக்கி கொண்டு வரது நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலங்கிறது கோடை விவசாயத்தை நோக்கி போவோம். அப்போ எப்பயுமே ஜனவரி மாதம் இறுதி தேதியில் மேட்டூர் அணை நம்ம சாத்திடுவோம். அப்படி இருக்கும்போது தண்ணி எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இன்னும் 1,00,000 ஏக்கர் நாங்கள் சாகுபடி பண்ண போகிறோமா, இப்படியே விட்டுட்டு போக போகிறோமா அப்படிங்கிறது இன்றைய விவசாயியோட நிலை. இதையும் கடந்து அரசு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உடனடியாக அந்த இடங்கள்லாம் பார்த்து உடனடியான நிவாரணம், நீங்கள் நிவாரணங்கிறது 3 மாதம் கழிச்சு இல்லை, உடனடி நிவாரணம் கொடுத்து அடுத்த பயிர் விதையை நாங்கள் விதைக்கிறதுக்கு அரசு ஊக்குவிக்கணும். அதனை தொடர்ந்து காப்பீடை பொறுத்தவரை ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்குது. விதை முளைக்கும் தருவாயில் ஒரு வெள்ளத்தினால மூழ்கி அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால், முளைக்கலன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காப்பீடு கிளைம் கொடுக்கலாம். அதை பற்றி காப்பீடு நிறுவனம் பேசுகிறதே இல்லை. அந்த ஸ்டேஜ் 1 காப்பீடு அடிப்படையில் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1,00,000 ஏக்கர் விவசாயிகளுக்கு கிளைம் தொகை வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளுங்க. தொடர்ச்சியாக மாவட்டத்தில் இதே போல் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது நீடித்து தற்போது ஓய்ந்திருந்தாலும் விவசாய நிலங்களில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வடிய வைக்கிற பணியில் அங்கங்கே விவசாயிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த மழை திரும்பவும் நீடிக்கும், டெல்டா மாவட்டங்களில் கனமழை தொடரும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கனமழை இப்படியே தொடர்ந்து மழை இல்லாமல் இருந்தால் எங்களுடைய எஞ்சிய பயிரை காப்பாற்றலாம், தொடர்ந்து கனமழை நீடித்தால் பெரும் பாதிப்பை சந்திப்போம் என்றும் வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.